ஹாய் மேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ் இனிமே வந்துரும். நான் கண்டினியூஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் கேப்ல அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துரும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பேங்க் எக்ஸாமோட சிலபஸ் கவர் பண்ற 100 வீடியோ சீரீஸ்ல இது வந்துட்டு 4th வீடியோ. அடுத்தடுத்து 100 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது பேங்க் எக்ஸாமுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இப்போ வந்துட்டு நான் சொல்லியே ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இனிமே வந்துட்டு ரெஸ்ட்டே இல்ல. ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம். அதனால கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஸ்மார்ட் கிடாவோட கொஸ்டின்ஸ்லாம் அனுப்புறேன் டெலகிராம்ல. அத சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. டெலகிராம் குரூப்ப ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வீடியோஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வித்யா. நான் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் ட்ரெய்னர். இப்ப ரேஷியோனா என்னன்னா 2 வேல்யூஸ கம்பேர் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு 2 ஆப்பிள் இருக்கு. 4 ஆரஞ்சு இருக்கு. அப்போ அந்த வெஜிடபிள்ஸோட அந்த ஃப்ரூட்ஸோட ரேஷியோ என்ன அப்படின்னா 2:4. இதுதான். இதே மாதிரியே இப்போ இன்னொரு பாஸ்கெட்ல 4 ஆப்பிள் இருக்கு. 6 ஆரஞ்சு இருக்கு. அப்படின்னா நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது 4:6 தான் போடுவோம். ஆப்பிளையும் தான் போடுவோம். ஆரஞ்சையும் தான் போடுவோம். அதாவது சேம் குவான்டிட்டிஸ்ல இருக்கிறத மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷன்னா என்ன அப்படின்னா 2 ரேஷியோஸ்மே ஈக்குவலா இருக்கிறது. இப்போ 1:2ன்னு இருக்கு. 2:4ன்னு இருக்கு. இப்போ இந்த 2:4 நம்ம கேன்சல் பண்ணா 1:2வா? இது ஈக்குவலண்டா இருக்கா? இந்த 2 சேம் வேல்யூ வருதுல, அதுதான் வந்துட்டு ப்ரொபோர்ஷன்ஸ். சிம்பிள் தான். நம்ம எங்க ரேஷியோ யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம டெய்லி லைஃப்லயுமே யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு சாப்பாடு அடுப்புல வைக்கிறோம் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தணும். அதுதான் ரேஷியோ. 1 பங்கு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்துவோம். இதுதான். அதே மாதிரியே வந்துட்டு மணி வந்துட்டு ஷேர் பண்றது. பாய்ஸ் கேர்ள்ஸ் எத்தனை கவுண்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு 50 பாய்ஸ் வந்துட்டு 100 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு டபுள் டைம்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் ரேஷியோ. இதுதான் நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றது. ஓகே. இப்போ நம்ம இப்போ ஃபைனலா பாக்குறது எல்லாமே, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எல்லாமே A:B அப்படின்ற டேர்ம்ஸ் வச்சே நம்ம பார்ப்போம் ரேஷியோஸ்ல. இப்போ ரேஷியோஸ்னா நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சேம் யூனிட்ஸ்ல இருக்கிறது தான் நம்ம கம்பேர் பண்ணணும். A:B A:Bல இருக்கிறத மட்டும் தான் கம்பேர் பண்ணணும். A:B வச்சு B:C கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது வந்துட்டு அடுத்தடுத்து பார்க்கும்போது ஈஸியா புரியும். இப்போ வந்துட்டு A:B இருக்கு. A:Bனா என்னன்னா A/Bன்னு அர்த்தம். அப்போ 2:4 அப்படின்னா 2/4ன்னு அர்த்தம். அப்ப என்ன 1/2. அப்போ 1/2 ரேஷியோ மாத்தணும்னா 1:2. இப்போ இந்த ரேஷியோல வந்துட்டு 2 டேர்ம் இருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இது பேர் வந்துட்டு ஆன்டெசிடென்ட். ANTECEDENT. ஓகேவா? இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, அது பேரு கன்சீக்வெண்ட். இது வந்துட்டு டைரக்டா நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கேட்க மாட்டாங்க. ஆனா சில நேரம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஒரு பேசேஜா கொடுக்கும்போது இந்த ஆன்டிசிடென்ட் இஸ் 1 அந்த கன்சீக்வெண்ட் இஸ் 8 அப்படி கொடுப்பாங்க. அப்போ நம்ம தான் 1:8ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? அதுக்குதான் இது தெரிஞ்சுக்கணும். இப்போ 5:9ன்னு இருக்கு. இப்போ இதுல எது வந்துட்டு ஆன்டிசிடென்ட்னா 5 தான் ஆன்டிசிடென்ட். கன்சீக்வெண்ட் என்னன்னா 9 தான் கன்சீக்வெண்ட். ஓகேவா? இப்போ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாமே வந்து ரேஷியோல வருதுன்னா அது எந்த டேர்மையுமே அஃபெக்ட் பண்ணிக்காது. இப்போ 1:2ன்னு இருக்கு. இப்போ நான் இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 2:4 ஆயிடும். இதை நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 6:12 ஆயிடும். ஓகேவா? இப்போ நான் இதை கிராஸ் பண்றேன். இதை அடிச்சு கொடுத்தோம்னா 6 டேபிள் 1 இங்க 2 இது ரெண்டும் சேம் தானா? அதே மாதிரிதான் இப்போ 80:10 இருக்கு. இதை நான் 10 டேபிளால சாரி இது வந்துட்டு நான் டிவைட் பண்றேன்னா 10 ஆல டிவைட் பண்றேன். அப்போ 8:1 இதே மாதிரிதான். இது வந்துட்டு எதையுமே அஃபெக்ட் பண்ணிக்காது.
இப்ப அடுத்ததா ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னா, இப்ப ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் வந்துட்டு எதுவுமே எந்த டேர்முமே அஃபெக்ட் பண்ணாது. இட் மீன்ஸ் என்னன்னா 1:2ன்னு இருக்கு. இத நான் வந்துட்டு 2 டேபிளால மல்டிப்ளை பண்றேன். அப்போ 2:4 ஆகும். இத நான் 3 டேபிளால மல்டிப்ளை பண்றேன். அப்போ 6:12 ஆகும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போ இத வந்து டிவைட் பண்றேன். 6 டேபிளால டிவைட் பண்றேன் அப்படின்னா, இங்க வந்துட்டு 1:2 ஆகும். அப்போ இது 2 ஈக்குவலா? இதுதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ. இந்த மல்டிப்ளிகேஷனோ, டிவிஷனோ ரேஷியோவை எந்த விதத்திலயுமே அஃபெக்ட் பண்ணாது. இது 2மே ஈக்குவலா தான் இருக்கும். இதுக்கப்புறம் எத்தனை டேர்ம் இத வச்சு போனாலும், அதோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஈக்குவலன்ட்டா தான் இருக்கும் அதோட ரேஷியோ. ரேஷியோ எப்பவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 80 வருது, 10 வருது அப்படின்னா 80, 10ஓட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. இத வந்துட்டு எவ்வளவு சிம்பிளா ஆக்க முடியுமோ அவ்வளவு சிம்பிள் ஆக்கணும். அப்போ 8:1 இதுதான் வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அதுதான் ரேஷியோ. அதே மாதிரியே நான் ப்ரொபோர்ஷன்னா என்ன சொன்னேன்? 2 ரேஷியோவோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் தானே வந்துட்டு ப்ரொபோர்ஷன்னு சொன்னேன். அப்போ அத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, A:B C:D இருக்கு அப்படின்னா, இத வந்துட்டு A:B இந்த மாதிரி 2 ரேஷியோ போட்டு C:Dன்னு போட்டாலும் இதுக்கு வந்துட்டு 2மே ஈக்குவல் தான். அதாவது நம்ம இந்த ஈக்குவல தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ இதுல வந்துட்டு எதெல்லாம் ப்ரொபோர்ஷன்? A, B, C, D இது எல்லாமே வந்துட்டு ப்ரொபோர்ஷன் தான் சொல்லுவோம். ஆனா இதுல இந்த Aவும் இந்த Dயும் இருக்குல்ல, இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு. இப்போ A:B is equal to C:Dன்னு இருக்கு அப்படின்னா, நம்ம இதை எப்படி எழுதுறோம்? A:B:C:Dன்னு எழுதுறோம். இந்த Aவும் Dயும் இருக்குல்ல, இது வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்ஸ். அதே மாதிரி இந்த Bயும் Cயும் இருக்குல்ல, அது வந்துட்டு மீன்ஸ். A, D மீன்ஸ்னா B, C. ஓகேவா? இது வந்துட்டு மீன்ஸ், இது எக்ஸ்ட்ரீம்ஸ். இதுவுமே நம்மளுக்கு டைரக்டா எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஆனா சில வேர்டிங்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு சான்சஸ் இருக்கு. இப்படி சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ப்ராடக்ட் அண்ட் மல்டிப்ளிகேஷன். Product of means is equal to product of extremes. அதுக்கு அர்த்தம் என்ன? A into D is equal to B into C. இதுதான். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. fourth proportional, third proportional, mean proportional அப்படின்னா என்னன்னா, fourth proportional நம்ம வந்துட்டு இதவே எடுத்துக்குவோம். A:B is equal to C:D இருக்கு அப்படின்னா, நான் இந்த இதுல ப்ரொபோர்ஷனல்னா என்ன சொன்னேன்? இந்த வந்துட்டு ABCD இதுதான் ப்ரொபோர்ஷன் சொன்னேன். அப்போ fourth proportionalனா என்ன? D தான் fourth proportional. அதே மாதிரி third proportional என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, third proportionalனா அதே மாதிரியே இப்போ இப்படி இருக்கு. A:B is equal to B:Cன்னு இருக்கு. இப்போ இதுல தேர்ட் ப்ரொபோர்ஷனல் என்னன்னா B கிடையாது, C. ஓகேவா? டேர்ம்ஸ் வேற. இப்போ இது ப்ரொபோர்ஷன் 1, ப்ரொபோர்ஷன் 2, ப்ரொபோர்ஷன் 3. ஓகேவா? இந்த 2 டேர்முமே சேம் தான். அப்போ இது வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் கிடையாது. இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் A and B என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, root of A into B ன்னு அர்த்தம். The mean proportion of first term and the last term is 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட ஆன்சர் 4 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ root of A, B யோட ஆன்சர் 4 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ்ல கேட்கறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ. டைப்ஸ் ஆஃப் ரேஷியோல என்ன அப்படின்னா, இப்போ இதெல்லாமே வந்துட்டு A:B வச்சே பார்ப்போம். இப்போ டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா நீங்க டபுள் டைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ A²:B². இப்போ அடுத்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா A³:B³. சப் டூப்ளிகேட் ரேஷியோனா இதுலயே ரூட் இருக்குன்னு அர்த்தம். root of A is to root of B.
2 root a is to 2 root b. அப்போ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா என்ன வரும்? cube root of a is to cube root of b. ஓகேவா? இப்போ காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னா இப்போ இது மூணையும் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு a c e is to b d f. இதுதான் ஆன்சர். இதோட ஃபர்ஸ்ட் டேர்மா மல்டிப்ளை பண்ணி அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா வரும். அடுத்த டேர்முக்கு இதோட செகண்ட் டேர்ம், இதுவும் ஒரு ஃபார்முலா மாதிரி தான். நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இந்த மாதிரி 3ஓட ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் டு 3ஓட லாஸ்ட் டேர்ம் இதை பண்ணாலே முடிஞ்சிடும். அதே மாதிரியே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த a by b is equal to c by d இப்படி இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம்? a plus b by a minus b is equal to c plus d by c minus d இப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு இப்படி கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல இப்படி கொடுப்பாங்க. இப்படி கொடுக்கறத நம்ம ரொம்ப இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி டிவைடட் பண்ணி அதெல்லாம் பண்ணி தேவையில்லை. டைரக்டா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம், அதுக்கப்புறம் தேர்ட் டேர்ம் பை ஃபோர்த் டேர்ம் இதை பண்ணி இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணனாலே நம்மளுக்கு ஆன்சர் வரும். அடுத்ததா வேரியேஷன், டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா x is directly proportional to y-ன்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா x is inversely proportional to y. அப்போ 1 by y. இப்போ நம்ம இதை ஈக்குவலன்ட்ல மாத்துறோம் அப்படின்னா எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். x is equal to k by ky. இங்க வந்துட்டு இதை ஈக்குவல் டுல மாத்துறோம் அப்படின்னா x is equal to k 1 by y. அப்ப k by y. இது என்னன்னா இப்போ நான் வந்துட்டு ஹீட்டை அதிகமாக்குறேன், அப்போ வந்துட்டு பால் சூடாயிட்டே இருக்கும். ஹீட்டை நான் இன்னும் அதிகமாக்குனா பால் இன்னும் சூடாயிட்டே இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். சில கேஸ்ல நான் இது இன்க்ரீஸ் பண்ணேன்னா இது டிக்ரீஸ் ஆகும். அப்போ நான் கூலிங்கை இன்க்ரீஸ் பண்ணேன்னா அதோட டெம்பரேச்சர் குறையும். ஓகேவா? இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இப்போ வந்துட்டு இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்படி a by b is equal to c by d கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? a plus b by a minus b is equal to c plus d by c minus d. ஓகேவா? இது பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். இப்போ ரொம்ப எல்சிஎம்லாம் பண்ணி எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்ல. இது ரொம்ப ஈஸியான ஃபார்மேட் தான். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி ரேஷியோக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்துருந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் இந்த ஷார்ட்கட்டு. இப்போ a is to b கொடுத்துருக்காங்க, b is to c கொடுத்துருக்காங்க, a is to b is to c கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம a is to b is to c போட்டுட்டு இங்க இருக்க 5:9, இங்க இருக்க 4:7 இதுல இருக்கு, பிசில இருக்கு. அப்போ 4, இங்க 7, இங்க பிளாங்கா இருக்கா இந்த ரெண்டு இடம். அப்போ அதுக்கு நியர்பை இருக்கிற ரேஷியோவை இங்கே ஃபெச் பண்ணணும். இதுக்கு நியர்பை இருக்கிற இந்த டேஷ்க்கு நியர்பை என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ இங்க ஃபெச் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண எவ்வளவு வரும்? 5 4s are 20, 9 4s are 36, அப்புறம் வந்துட்டு 9 7s are 63. இது ரேஷியோ. இது வந்துட்டு நம்மளுக்கு வந்திருக்க ரேஷியோ. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப வந்துட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், என்ன சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வருதோ அதை வந்துட்டு நம்ம போடணும். ஆனா இது எல்லாமே ஒரே டேபிள்லயே நம்மளால அடிச்சு கொடுக்க முடியாது. அதனால இதுதான் ஆன்சர். இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு இங்க ஆன்சர் 20 is to 36 is to 10 அப்படி வந்திருக்குன்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கேன்சல் பண்ணுவோம். இங்க வந்துட்டு 1 18, இங்க 5 இப்படி கேன்சல் பண்ணிட்டு இதுதான் ஆன்சர்னு போடுவோம். ஆனா வந்துட்டு இங்க பண்ண முடியாது, அதனால அப்படியே விட்டுறோம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின், இது வந்துட்டு 4th ப்ரொபோர்ஷனல் டு இதோட 4th ப்ரொபோர்ஷனல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு மீனிங் என்ன? 4:9 4th ப்ரொபோர்ஷனல்னா இதுக்கு அடுத்து ஒண்ணு வரும், அதை கண்டுபிடிங்கன்னு அர்த்தம். 4:9 இஸ்டு போட்டு 12:x இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு மீனிங் என்ன? 4/9 is equal to 12/x. கரெக்டா? ஏன்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு பதிலா தான் நம்ம இப்படி போடுறோம். நம்ம வந்துட்டு 4th ப்ரொபோர்ஷனல் கண்டுபிடிக்கிறப்போ இப்போ வந்துட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 4x is equal to 9:12
சாரி 9 into 12. அப்போ x is equal to 9 into 12 by 4. இது ரெண்டையும் cross பண்ணா இங்க 3 9s are 27. அப்போ x ஓட ஆன்சர் 27. ஓகேவா? எக்ஸாம்ல இவ்ளோ ஸ்டெப் எல்லாம் தேவையில்ல. நம்ம வந்துட்டு இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம மைண்ட்லயே போட்டு ஆன்சர் 27 போட்டுலாம். அதே மாதிரி இங்க தேர்ட் ப்ரொபோஷனல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ப்ரொபோஷனல்னா என்ன? நம்ம அந்த இதுல பார்த்தோம்ல, a is to b is equal to b is to c. c தானே தேர்ட் ப்ரொபோஷனல். அப்போ இங்க c தான் x. அப்போ 16 into 36 16 பைலே போட்டுரும். 16 by 36 is equal to 36 by x. ஓகேவா? அப்போ இங்க x is equal to cross multiply பண்ணிடக்கூடாது. ஏன்னா நடுவுல equal to இருக்கு. x is equal to 36 into 36 divided by 16. அப்போ எப்படி cross பண்ணலாம்? 4 டேபிள்ல cross பண்ணிக்கலாமா? இத வந்துட்டு 4 9s are 36. இங்க வந்துட்டு 4 times. அதே மாதிரி இங்க வந்துட்டு 4 9s are 36. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 81. ஓகே, இங்க வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் 0.08 and 0.18 கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் வந்துட்டு ஏன்ற வேரியபிள், இது பின்ற வேரியபிள். ஓகேவா? அப்போ மீன் ப்ரொபோஷனல் கேட்டிருக்காங்க. மீன் ப்ரொபோஷனல்னா என்ன? ரூட் ஆஃப் ஏபின்னு கண்டுபிடிக்கிறது. அப்போ ரூட் ஆஃப் ஏவை என்ன எழுதிக்கலாம்? 8/100 எழுதிக்கலாமா? ஏன்னா வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் இருக்கு. அதே மாதிரியே பி என்னன்னு எழுதிக்கலாம்? 18/100 எழுதிக்கலாம். இப்போ இத மல்டிப்ளை பண்றேன். உள்ள ரூட் அப்படியே வச்சுக்கிறேன். உள்ள இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்றேன். 8 8s are 64, 6 8 1 14. அதே மாதிரி இங்க மல்டிப்ளை பண்ணா 4 0 வரும். ஓகேவா? இப்போ இந்த ரூட் வந்து 2க்கு காமனா இருக்குது. இது நம்ம அடிச்சு கொடுத்தலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 144னா என்னன்னு தெரியும் நமக்கு? 12 ஸ்கொயர்னு தெரியும். அதே மாதிரியே இங்க 4 0 இருக்குன்னா இது 100 ஸ்கொயர்னு தெரியும். இங்க ரூட் இருக்குன்னா இந்த ரூட்டும் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிருமா? அப்ப ஆன்சர் 12/100. அப்ப இது என்ன? 0.12. 2 டெசிமலுக்கு முன்னாடி புள்ளி வச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்ததா இந்த சம்ம x is to y வந்துட்டு 3 is to 4ன்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் கண்டுபிடிக்கணும். இத வந்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 4x plus 5y divided by 5x minus 2y. இதுதான் அர்த்தம். நம்மளுக்கு வந்துட்டு x is to y கொடுத்திருக்காங்க. x is to y வந்துட்டு x by y எழுதிக்கலாம். அப்ப 3/4. இப்போ இந்த 3/4 இதுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியா வரும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற டேர்மை வந்துட்டு டிவைடட் பை y பண்ணுவோம். இது நம்ம எப்பயுமே எக்ஸாம்ல பொறுத்தவரை நம்ம கொடுத்திருக்க கேட்டிருக்க ஈக்குவேஷனை சிம்பிளஸ்ட் ஃபார்மை மாத்தி அதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இதை அடுத்தடுத்து பண்ண உங்களுக்கே அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிடும். இப்ப நான் மேல இருக்கிறத ஒய்யால டிவைட் பண்றேன். ஒவ்வொரு டேர்மையும் ஒய்யால டிவைட் பண்றேன். ஓகேவா? அப்ப வந்துட்டு 4x/y மாறிடும். இங்க வந்துட்டு 5ன்னு மாறிடும். ஏன்னா y கேன்சல் ஆயிடும். அதே மாதிரியே கீழே இருக்கிறதையும் நான் வந்துட்டு ஒய்யால டிவைட் பண்றேன். அப்போ 5x/y minus 2. இப்போ x/y கிடைச்சிருச்சா? இந்த x/y பதிலா 3/4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 4 3/4 plus 5 by 5 3/4 minus 2. அப்போ இங்க 4 கேன்சல் ஆயிரும். இங்க மேல 8 வந்துரும். இங்க வந்துட்டு கேன்சல் பண்ண முடியாது. 15/4 ஆடும். இங்க எழுதுறேன். மேல 8 ஆயிடுமா? கீழே வந்துட்டு 15/4. இங்க கீழே வந்துட்டு 4 இருக்கறனால நான் இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 15 minus 8/4. இது கீழே இருக்கிறது மேல வந்துருமா? அப்போ 32 divided by 4 8s are 32. அது எழுதியிருக்கேன். இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 7. 32 divided by 7. இதுதான் ஆன்சர். இது ரேஷியோல கேட்டிருந்தாங்கன்னா 32:7. மேக்சிமம் ரேஷியோல தான் ஆப்ஷன் தருவாங்க. ஏன்னா இங்க வந்துட்டு அதுல தானே கொடுத்திருக்காங்க. எது கொடுத்திருக்காங்களோ அதை டிக் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்ப அடுத்த சம் பார்ப்போம். இந்த சம் வந்துட்டு எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி பேங்க் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருந்த சம்ஸ் எல்லாம் இதுக்கு அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா? இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க? the salaries of A, B, C are in the ratio 2:3:5. if the increment of 15
10% and 20% are allowed respectively in their salaries. Then what will be the new ratio of their salaries கேட்டிருக்காங்க. respectively கொடுத்திருந்தாங்கன்னா இதோட first term வந்துட்டு இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு, இதோட செகண்ட் டேர்ம் இதோட செகண்ட் டேர்ம்க்கு, இதோட தேர்ட் டேர்ம் இதோட தேர்ட் டேர்ம்க்கு. ஓகேவா, இதுதான் ரெஸ்பெக்டிவ்லின்றதுக்கு அர்த்தம். ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசியோட சேலரி, ஏபிசியோட சேலரி 2:3:5 சேலரி ஆயிருக்கு, 5 இருக்கு. அத இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்கிரிமெண்ட் போடுவாங்களா, அந்த மாதிரி இன்கிரிமெண்ட் போடுவாங்க. அப்போ இது 15%, 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இவனுக்கு 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நியூ சாலரிஸோட ரேஷியோ என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே பர்சன்ட்ல இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு ரேஷியோவும் இதே எல்லாத்துக்கும் 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நியூ ரேஷியோஸ்க்கு நம்ம எதுவுமே சால்வ் பண்ணவே தேவையில்ல, டைரக்டா இதுதான் ஆன்சர் போட்டுருவோம். ஆனா ஒருத்தனுக்கு 15%, ஒருத்தனுக்கு 10%, ஒருத்தனுக்கு 20% போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை மொதல் சேஞ்ச் பண்ணுவோம். இதை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன அர்த்தம், ஈஸியா பண்ணணும். அப்போ பர்சன்டேஜ்னா என்ன, 100. அப்போ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 100ல 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 115 வச்சுக்கலாம். அடுத்ததா இவனுக்கு அப்போ 100ல 10%னா 110 வச்சுக்கலாம். இங்க 20%, அப்போ இங்க 120. இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்னதுல ரேஷியோவா இருந்திருக்கு, 2ல இருந்திருக்கு, 3ல இருந்திருக்கு, 5ல இருந்திருக்கு. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 0, 1, 2, 3, 2. இதை பண்ணா 330, இதை பண்ணா 600. ஓகேவா, இப்போ வந்துட்டு இத நம்ம ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாத்திரலாம். அப்போ இதுதான் ஆன்சர், 230:330:600. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணா 23:33:60. இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா இது பிரைம் நம்பர். இது இங்க கண்டுபிடிக்கிறோம்ல, இந்த 15, 115, 110, 120 இதை கூட இங்கவே சால்வ் பண்ணிட்டு அடுத்து மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படின்னாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேவா, அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் ₹782 be divided into 3 parts proportional to 2/3:3/4, then the first part is, இதோட ஃபர்ஸ்ட் பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு 1/2:2/3:3/4 கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்குன்னா நம்ம ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரேஷியோல மாத்தினாதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இப்படி டிவைட்ல இருக்க ரேஷியோவை நம்ம மாத்துறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு, இந்த கீழே இருக்க டினாமினேட்டருக்குலாம் எடுக்கணும். அப்ப 2, 3, 4 அப்படி இருக்குன்னா நம்ம வந்துட்டு 1 டேபிள், 3 டேபிள், 2 டேபிள், அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும், 4, 12. இது வந்துட்டு பார்த்தோன்னே சொல்லிடணும், நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசா எழுதுறேன். ஓகேவா, இப்போ 12ல மாத்தணும் அப்படின்னா 2ல இருந்து இந்த 2 டேபிள எதால மல்டிப்ளை பண்ணா 12 வரும், 6. அப்போ 6. அதுக்கப்புறம் இங்க 3 டேபிள எதால மல்டிப்ளை பண்ணா 12 வரும், 4. அப்போ மேல மல்டிப்ளை பண்ணணும். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா 1/2 இன்டூ இதுதான் எல்சிஎம், இங்க 12. இது வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடாது, எல்லாத்துக்கும் டினாமினேட்டர் சேமா வர வைக்கிறதுக்கு. அப்போ 2 × 6 = 12. அப்போ மேலே கீழே என்ன போடுறோமோ அதான் மேலேயும் போடணும். அப்போ மேலே 6. ஓகேவா, அடுத்து 2/3க்கு 2/3 இங்க 12 வரணும். அப்போ 4/4 இங்க 8. அடுத்ததா 3/4, 3/4க்கு வந்துட்டு 3 மேல 3, அப்போ 9. அப்போ நம்மளுக்கு நியூ ஃபார்ம் என்னது, 6:8:9. இதுதான் அர்த்தம். இதை நம்ம டிவைட் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம், ஆனா முடியாது, மூணுமே ஒரே டேபிள்ல அடி ஆகாது. இப்போ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 6 + 8னா 14, 14 + 9னா 23. இதை ஆட் பண்ணோம்னா 23 பார்ட்ஸ் வருது. இந்த 23 பார்ட்ஸ் தான் என்னது, 7. 23 பார்ட்ஸ் வந்துட்டு 782. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, 6. அப்போ இந்த 6 பார்ட்டோட வேல்யூ என்னது, இதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், எக்ஸ் இப்படி போகுது, இது இப்படி போகுது. ஓகேவா, அப்போ 782 × 6 / 23.
இப்ப வந்துட்டு நம்ம இததான் சால்வ் பண்ணணும். நம்ம இப்ப ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன்ல வந்துட்டு எங்கேயுமே பாயிண்ட் குடுக்கல. அப்போ வந்துட்டு இது கண்டிப்பா டிவைட் ஆகும் தான். எங்கேயுமே நம்மளுக்கு ரிமைண்டர்ன்னு வராது. அப்போ 23 டேபிளால நம்ம இத கிராஸ் பண்ணணும். 23யையும் இந்த 782யும் நம்ம கிராஸ் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க தனியா சொல்றேன். 782 டிவைடட் பை 23ன்னு இருக்கு. இப்போ இத நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு நம்ம ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த 23 இந்த லாஸ்ட் டெர்ம் இந்த 3 டேபிள்ஸ் இருக்குல்ல 3 டேபிள்ஸ்ல எது 2ல ஆன்சர் வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு 3 4s are 12. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து வந்துட்டு 10 டேபிள் வர வந்துட்டு அடுத்து 2 வராது. அதனால 3 4s are 12. 3 4s are 12. அப்போ நம்ம இத கிராஸ் பண்ணா இதோட வேல்யூமே கண்டிப்பா ஆன்சர் வந்துட்டு 4ல முடியும்னு அர்த்தம். அப்போ இது வந்துட்டு 24 இருக்கலாம், 24 இருக்கலாம், 34 இருக்கலாம், 44 இருக்கலாம், 54 இருக்கலாம். ஆனா அதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ இங்க ஃப்ரண்ட்ல இருக்கத பாப்போம். 20 இருக்கு. இப்போ 20 வந்துட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ 40 வந்துருது. அப்புறம் 20 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ வந்துட்டு 60 வருது. அப்புறம் 20 வந்துட்டு 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 80 வருது. இப்போ 80 வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? 782 தான் வேணும். இங்க என்ன ஆயிடுச்சு? 80 இப்போ வந்துட்டு இங்க எக்ஸ்ட்ரா 0 போட்டு பாருங்க. 0 போட்டா இங்க 400, 600, 800. அப்போ 782 கிராஸ் ஆயிடுச்சு 800. அப்போ இது வராது. 40 வராது. 30 தான் வரும். ஏன்னா 30க்கு முன்னாடினா இது 400 ரொம்ப குட்டியா போயிடுது. அப்போ ஆன்சர் என்ன? லாஸ்ட் டிஜிட் நமக்கு தெரிஞ்சிருச்சு 4. அப்ப அதுக்கு முன்னாடி டிஜிட் என்ன? 3. அப்போ ஆன்சர் 34. இப்போ இங்க எழுதுறேன் 34. இப்போ x is equal to 34 into 6. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அப்படின்னா 6 4s are 24, 2 18, 20. ஆன்சர் வந்துட்டு 204 இருக்கா? ஆன்சர் டி தான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஸ்பிளிட் மெத்தட். இது இப்படி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது if 76 is divided into 4 part is proportional to the ratio 7534 ஸ்மாலஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல எல்லாத்தையுமே இந்த 76 வந்துட்டு 7:5:3:4 டிவைட் பண்ணியாச்சு. அப்ப அதுல இருக்கிறதுலே சின்ன பார்ட்டோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சின்ன பார்ட்னா என்னது? இந்த 3. இந்த 3யோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா 7 + 3 10, 10 + 9 19. அப்போ 19 பார்ட் தான் 76. அப்ப ஸ்மாலஸ்ட் பார்ட் என்ன? 3யோட பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 part is equal to x. அப்ப x is equal to 76 into 3 divided by 19. ஓகேவா? இப்ப இதையும் அதையும் பண்ணுவோமா? இப்போ வந்துட்டு இதுவும் நம்மளுக்கு டெசிமலா எதுவும் கொடுக்கல. அப்போ வந்துட்டு கரெக்டா சால்வ் ஆகும். 2 டிஜிட் தான் வேற கொடுத்திருக்காங்க. அப்போ 9யும் 6யும் பார்ப்போம். 9 வந்துட்டு எந்த டேபிள்ல மல்டிப்ளை பண்ணா 6ல முடியும்? 4ல முடியுமா? 4 9s are 36. அப்போ இங்க வந்துட்டு 4 தான் முடியும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த 4 டேபிளையும் இங்க பண்ணி பார்ப்போம். அப்போ 19 into 4 அப்படின்னா 6 3 4 76. அப்போ இங்க வந்துட்டு 4 கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் 12. x is equal to 12. இது ஆன்சர். ஓகே ஃபைன். அடுத்தது ஓகே இந்த சம்ல வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 numbers are in the ratio 3:5 if 9 is subtracted from each new numbers are the ratio 12:23 smaller number is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு நம்பர் 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பரே 9ஆல சப்ராக்ட் பண்றாங்க. நியூ நம்பர் வந்துட்டு அதோட ரேஷியோ 12:3 கிடைக்குது. அப்போ அதுல இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3:5 இருக்குல்ல அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு. அததான் 9ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு டேர்ம் டைரக்டா 3 9ஆல மைனஸ் பண்ணல. ஏதோ ஒரு டேர்ம் 3 டைம்ஸ் இருக்கிற டேர்ம் 9ஆல மைனஸ் பண்ணிருக்காங்க. இங்க 5x இருக்கிறது ஒரு டேர்ம் 9ஆல மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஆன்சர் 12/23 கிடைக்குது. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸ்மாலர் நம்பர் வந்துட்டு இந்த எக்ஸ பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இத வந்துட்டு நான் 2 மெத்தட்ல சொல்லி தரேன். ஒன்னு ட்ரெடிஷனல் மெத்தட், ஒன்னு ஷார்ட்கட் மெத்தட். ட்ரெடிஷனல் மெத்தட்னா நம்மளுக்கு தப்பு வராது. எக்ஸாக்ட்டா தப்பே வராது. ஆனா டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும்.
ஷார்ட்கட் மெத்தட்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். நம்ம ஃபாஸ்டா பண்ணிரலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் மெத்தட்ல சொல்றேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை 23 into 3x minus 9 is equal to 12 into 5x minus 9. 3 டேபிளால மல்டிப்ளை பண்ணா 9 6 x 9 டேபிளால மல்டிப்ளை பண்ணா 7 2 9 2s are 18 20 is equal to இங்க 60x minus 108. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போகும், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் போகும். அப்போ 69 எக்ஸ் மைனஸ் 60x is equal to 207 minus 108. இங்க மைனஸ் பண்ணா 9x is equal to இங்க வந்துட்டு 9 அப்ப x is equal to 11. 9 டேபிளால கிராஸ் பண்ணி x is equal to 11. இப்போ இத வந்துட்டு இந்த ரேஷியோல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 3x னா என்ன 33, 5x னா 55. அப்போ ஸ்மாலர் நம்பர் வந்துட்டு 33. இந்த 33 தான் ஆன்சர். பாருங்க 55வும் வச்சிருக்காங்க. லார்ஜர் நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா 55 டிக் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த சால்வ் பண்ற டெக்னிக்கை நம்ம ஷார்ட்கட்ல பண்ணுவோம். ஷார்ட்கட் பண்றது இந்த மெத்தட் பேர் வந்து டபுள் கிராஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ஓல்டு ரேஷியோ என்னது 3:5. நியூ ரேஷியோ என்னது 12:23. இப்போ இது வந்துட்டு கிராஸா மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணணும். அப்போ இந்த 3 into 23 என்னது 69. அடுத்து இங்க என்னது மைனஸ், இங்க 60. ஆன்சர் 9 வந்துருச்சா? அதுக்கப்புறம் இந்த நியூ டிஃபரன்ஸ்ல எவ்வளவு சப்ராக்ட் பண்ணிருக்காங்க 9 சப்ராக்ட் பண்ணதுனால இந்த நியூ வந்துச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 23 minus 12 multiply 9. அப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் 11 into 9. அப்போ 99. அப்போ இந்த 9 பார்ட் தான் 99 வந்துருச்சா இந்த ஸ்டெப் டைரக்டாவே. இதுதான் வந்துட்டு டபுள் கிராஸ் மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இது ரெண்டையுமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அடுத்து எதனால மைனஸ் பண்ணதுனால இந்த ரேஷியோ வந்துச்சோ அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதால மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். கடைசியில் அதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு டைரக்டா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அதை வந்துட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அடுத்தது 2 numbers are in the ratio 1:2. If 7 is added to the both, the ratio changes 3:5. the greatest number என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம்ம வந்துட்டு நம்ம டபுள் கிராஸ் மெத்தட்லயே ட்ரை பண்ணுவோம் டைரக்டாவே. ஏன்னா அதுதான் வந்துட்டு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வந்துட்டு 1:2 கொடுத்திருக்காங்க. என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு 3:5 சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுவோமா. அப்போ இங்க வந்துட்டு 5 minus 6 is equal to 1. இங்க வந்து நெகட்டிவ்ல பார்க்க தேவையில்ல, -1 எல்லாம் போக தேவையில்ல, 1. அடுத்து வந்துட்டு எதால 7 ஆட் பண்ணதுனாலதான் இது வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், இதோட டிஃபரன்ஸ் என்ன 5 minus 3 is equal to 2. இந்த 2 ஓட இந்த 7 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 14. 1 part is equal to 14. அப்போ இத வந்துட்டு இந்த ரேஷியோல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ 14:28. இங்க என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்களா. அப்போ 28 தான் ஆன்சர். அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா 3a is equal to 5b is equal to 6c அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது a:b:c கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. இப்போ வந்துட்டு 3a is equal to 5b is equal to 6c கொடுத்திருக்காங்க. a:b:c. இப்போ இந்த a கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த a மறந்துடணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும் 30. b கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த b மறந்துடணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்ப 18. c கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த c மறந்துடணும், இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும் 15. அவ்வளவுதான். இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். 3 டேபிளால 10 6 5 இதுதான் ஆன்சர்.
ஈஸியா இருக்குல்ல? இந்த மாதிரிலாம் பேங்க் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. வேற ஏதாச்சும் சின்ன எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே. இங்க வந்துட்டு நம்ம இத சிம்பிளா மாத்திட்டா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணும் 1/2 தானே இருக்கு. 1/2 1/3 தானே இருக்கு. இத ஜஸ்ட் இப்படி கிராஸ் எழுதுறேன். நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல்ல பார்த்தோம்ல. அப்போ A/B is equal to 3:2. அதே மாதிரி B/C is equal to 3:2. அப்போ A/B/C is equal to 3:2. இங்க வந்துட்டு 3:2. 2, 3, 6, 9:6:4. இதுதான் ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான். கடைசி sum பார்ப்போமா? Rupees 1,000-10 were divided among A, B, C so that A/B is equal to 5:4 and B/C is equal to 9:10. Then C gets எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த அமௌண்ட் வந்துட்டு ஏக்கும் பிக்கும் சிக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப சியோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏபிசியோட ஷேர் வந்துட்டு மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி பார்ப்போம். A/B என்ன கொடுத்துருக்காங்க 5:4. B/C என்ன கொடுத்துருக்காங்க 9:10. இதே மாதிரிதான் வந்துட்டு எத்தனை கொடுத்துருந்தாலும் இதுக்கு அடுத்தடுத்து எழுதிக்குவோம். ஓகேவா? இங்க வந்துட்டு 4 போடுவோம், இங்க 9 போடுவோம். அப்ப 45, 36, இங்க 40. சியோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகே, இது மூணையுமே ஆட் பண்ணா என்ன வருது? இதுதான் ரேஷியோ. இது மூணையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 1, 5, 8, 12. 121 பார்ட்ஸ் தான் 121 போட்டிருக்காங்க. அப்போ சியோட பார்ட் எவ்வளோ? 40. 40யோட பார்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இது 1 times, இது 10 times. அப்போ x is equal to 400. இருக்கா? இருக்கு. அவ்வளவுதான். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரீஸ்ல அடுத்து என்ன வேணுமோ அதை வந்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவே பண்ணிடலாம். ஏதாவது டவுட் கிளாரிபிகேஷன் அப்படின்னா டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்குவேன். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.